பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில தமிழக நீர்வளத்துறையோட முக்கிய பதவிகளுக்கு அதிகாரிகளை நியமித்து அந்த துறை செயலாளர் ஜெயகாந்தன் உத்தரவிட்டிருக்காரு. சர்ச்சையில சிக்கிய அதிகாரி ஒருவருக்கு உயர் பதவி வழங்கப்பட்டிருப்பது சக அதிகாரிகள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக அரசோட நீர்வளத்துறை வாயிலாக பல்வேறு மாவட்டங்கள்ல உள்ள 90 அணைகள், 15,000த்திற்கும் மேற்பட்ட ஏரிகள், பாசன கால்வாய்கள் உள்ளிட்டவை பராமரிக்கப்பட்டு வருது. இதற்காக முதன்மை தலைமை பொறியாளரின் கீழ் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தலைமை பொறியாளர் பதவி உருவாக்கப்பட்டு இருக்கு. இந்த பதவிகளை நிரப்ப அமைச்சர் துரைமுருகன் பரிந்துரைப்படி செயலாளர் ஜெயகாந்தன் பட்டியல் தயாரிச்சிருக்காரு. முதன்மை தலைமை பொறியாளர் பதவிக்கு தகுதியான சீனியர் அதிகாரி இருக்கும்போது கருணை அடிப்படையில பணி நியமனம் செய்யப்பட்ட ஜூனியர் அதிகாரி பெயர் பட்டியல்ல இருந்தது. இதற்கு பொறியாளர்கள் மத்தியில எதிர்ப்பும் கிளம்பியது. அமலாக்கத்துறை சோதனை மணல் குவாரி முறைகேடு புகார்ல சிக்கிய அதிகாரிய அந்த பதவியில நியமிக்க இருப்பதாகவும் தகவல்கள் பரவியது. இதனால பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தை அணுக போவதா சொல்லிட்டு இருந்தாங்க. பொறியாளர்கள் சங்கமும் இவங்களுக்கு ஆதரவா களமிறங்கினது. இதனால காலி பணியிடங்களை நிரப்புவதில் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில அப்போலோ மருத்துவமனையில முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒப்புதல் பெற்றதா சொல்லப்படுது. அதன்படி நீர்வளத்துறை முதன்மை தலைமை பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான உத்தரவை நீர்வளத்துறை செயலாளர் ஜெகநாதன் பிறப்பித்திருக்காரு. சர்ச்சையில சிக்கிய அதிகாரி ஒருவருக்கு உயர் பதவி வழங்கியது நீர்வளத்துறை வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.